2019 மூலாவது கேள்வி. பின்வரும் அலகுகளில் எது ஓர் அடிப்படை அலகன்று? முதலாவது மீட்டர் நீளத்தை குறிக்கிறது அடிப்படை அலகு. இரண்டாவது ஜூல் சக்தியை குறிக்கிறது அடிப்படை அலகு இல்லை. மூணாவது கண்டெலா ஒளிச்செறிவை குறிக்கிறது அடிப்படை அலகு. நாலாவது கெல்வின் அடிப்படை அலகு வெப்பநிலைக்கு. அஞ்சாவது மூல் அடிப்படை அலகு. சரியா பிள்ளையா பார்த்ததுனால ஆகவே இங்கே சிம்பிளாக கேட்டிருக்காங்க சக்திர இதான் அடிப்படை அலகுல வராது, இது வழிவந்த அலகு. ஆகவே வழிவந்தத்தில் இருக்கிறவர். ஆகவே இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் அடிப்படை அலகு அன்று. சரியா பிள்ளையா ரெண்டாவது ஆன்சர். சொன்னது 19 டாங்கல்லி. பாருங்க, மாறாக்கதி வியுடன் வட்டப்பாதை ஒன்றில் இயங்கும் பொருள் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பொருள் ஏயிலிருந்து பியிற்கு இயங்கும் போது அதன் வேக மாற்றத்தை கட்டியாங்க. அப்ப வேக மாற்றம்ங்கிறது இறுதி வேகம் ஆரம்ப வேகம். இந்த கேள்வி வெரி சிம்பிள் பிள்ளையார். இப்ப ஆரம்பத்துல இப்படி இருக்கு, இறுதியில இப்படி இருக்கு. அப்ப ஆரம்ப வேகமும் இறுதி வேகத்தையும் கழிக்க சென்னா இது V1 இது V2 காவி. அப்ப வேக மாற்றம்ங்கிறது V2 மைனஸ் V1. அப்ப V2 நமக்கு நோம்பல சிம்பிளா பாக்கணும் பிள்ளையார். V2 மைனஸ் V1ங்கிறது V2ஓட மைனஸ் V1 கூட்டினா சரி. அப்ப மைனஸ் V1ங்கிறாரு பிள்ளையார். இப்ப இவர் இந்த திசையில V1 சொன்னா மைனஸ் V1 இன்னையர் மைனஸ் V1. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா விளையுள் என்ன இருக்கு V2 மைனஸ் V1. சரியா பிள்ளையார்? அப்ப இது ரெண்டும் ஒரே V ரெண்டும் ஒரே V இவரும் B இவரும் Bங்கிறதுனால விளையுள் வர்க்கமூலம் 2V வரும் 45 வகையில வர்க்கமூலம் 2V வரும். ஆகவே வர்க்கமூலம் 2V 45 வகையில நாலாவது ஆன்சர். இதுல நமக்கு வட்ட இயக்கத்துல எப்பயுமே ரெண்டு தானங்களுக்கு இடையில இருக்கிற வேக மாற்றம் மையத்தை நோக்கியதாக இருக்கும். சரியா? ஆகவே ரெண்டு தானத்தை கேட்டாங்க. ஆகவே இதுல இவ்விடத்துல இதான் வட்டம் சொன்னா பிள்ளையார். இப்ப இவ்விடத்திலையும் கேட்டாங்கன்னு சொன்னா இந்த தானம் தான் இரண்டுக்கும் சராசரி தானம். ஆகவே விளைவுள் இந்த திசையில இருக்கு. சரி அப்படியா? அப்ப நமக்கு நிறைய கேள்வியில் ஏற்கனவே 20 வகை எல்லாம் வந்திருக்கு. இப்படி ஒரு வட்ட பாதை தந்து இந்த பாதையில இவ்விடத்துல வேக மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆகவே நாம இந்த கோணத்துல அரவாசி எடுத்து காணும். அதே போல இங்க 90 அரவாசி 45 வகை. இந்த கேள்வி எடுத்த உடனே எந்த தத்துவமும் தெரியாத ஒரு ஆள் சிம்பிளா எப்படி செய்வாங்க பிள்ளையார். இதுல இவ்விடத்துல வேகம் V இவ்விடத்துல வேகம் V. ஆக வேக மாற்றம்ங்கிறது இதுல மைனஸை கூட்டணும். ஆகவே இங்கால வியை போட்டு கூட்டினா இங்கால 45 வகையில் வரும். சரி அப்படியே அந்த தானம் படத்துல வரும். சரி அப்படியே சராசரி தானத்துல. சரி அப்படியே இவ்வளவுதான் ஆன்சர். ஆகவே நாலாவது வீடு சிம்பிளான ஒரு கேள்வி. இதுல 2019 9வது கேள்வி. பாருங்க பிள்ளையார். பழுதூக்குனர் ஒருவர் தனது இரு கைகளினாலும் ஒரு நிறையை நிலைக்குத்தாக மேல் நோக்கி நேர்த்திசையில் உயர்த்துகிறார். அப்போது 3 பாயிண்ட்ஸை கேட்டியாங்க. அப்ப இதான் நிறை. நான் இதை அவர கையாளுக்கேன். சரி அப்படியா? இது அவர கையாளுக்கேன். இதுல கையினால் வழங்கப்பட்ட மருதாக்கம் இந்த R, நிறையால் இவருக்கு வழங்கப்பட்ட மருதாக்கம் இந்த R, இவர் சொந்த நிறை WMG. சரி அப்படியா? சொந்த நிறை W. இப்ப கேள்வியில் என்ன கேட்டியாங்க பிள்ளையார்? செய்யப்பட்ட வேலைகளுக்கு பிளஸ் மைனஸ் கேட்டிருக்காங்க. விசை தர அந்த திசையில் அசைந்த தூரங்கள் பிளஸ்.
இங்க மேலுக்கு நேர்த்திசை. அப்ப மேலுக்கு நேர்த்திசைங்கிறதால மேல் நோக்கின விசைகளால் செய்யப்பட்ட வேலைகள் பிளஸ் ஆகும், கீழ் நோக்கின விசைகளால் செய்யப்பட்ட வேலைகள் மைனஸ் ஆகும். ஆகவே இங்க நிறைய கையினால் நிறைக்கு வழங்கப்பட்டது செய்யப்பட்ட வேலை பிளஸ், ஈர்ப்பால செய்யப்பட்ட வேலையும் பெட்டியினால் கை மீது செய்யப்பட்ட வேலையும் மைனஸ். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், மூலாவது ஏ அவருடைய கைகளினால் நிறை மீது செய்யப்பட்ட வேலை. அப்ப அவருடைய கைகளினால் நிறை மீது, அப்ப அவருடைய கையால நிறை மீது செய்யப்பட்ட வேலை என்று சொன்னா கையால நிறை மீது செய்யப்பட்ட வேலை இந்த வேலை ஏ. அப்ப இந்த ஏ எப்படி பிளஸ். சரியா? இப்ப பி பார்ப்போம். ஈர்ப்பினால் நிறை மீது செய்யப்பட்ட வேலை. அப்ப ஈர்ப்பினால் நிறை மீது செய்யப்பட்ட வேலைங்கிறது இந்த டபிள்யூ. அப்ப பி. அப்ப இந்த டபிள்யூ கீழ் நோக்கிக்கிறதுனால மைனஸ். பிள்ளையால் நிறையினால் அவருடைய கைகளின் மீது செய்யப்பட்ட வேலை. அப்ப நிறையினால் கை மீது செய்யப்பட்ட வேலை சி. அப்ப அது கீழ் நோக்கி இருக்கிறதுனால மைனஸ். அப்ப இது நமக்கு ஒரு விஷயம் என்ன பிள்ளையால், விசை எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் அசைஞ்சா பிளஸ், எதிர் திசையில் அசைஞ்சா மைனஸ். ஆகவே விசை திசையில் அசைந்த தூரத்தை பார்க்க போறோம். ஏ கைகளினால் நிறை மீது செய்யப்பட்ட வேலை, அது விசை மேல் நோக்கி இருக்கி மேல் நோக்கி அசைஞ்சதால பிளஸ். பி ஈர்ப்பினால் நிறை மீது செய்யப்பட்ட வேலை. அப்ப நிறை கீழ் நோக்கி தாக்க போது நான் மேலுக்கு உயர்த்த போல இங்க மைனஸ். பிள்ளையால் நிறையினால் கை மீது செய்யப்பட்ட வேலை தாக்கமாக அந்த சோடி இரண்டும் அது கீழ் நோக்கி இருக்கிறதுனால சி மைனஸ். ஆகவே ஏ பிளஸ் அப்ப நம்ம வரப்போகுது பிளஸ் மைனஸ் மைனஸ் வரப்போகுது. அப்ப பிளஸ் மைனஸ் மைனஸ் எங்க வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மூணாவது ஆன்சர். அப்ப மூணாவது ஆன்சர் plus minus minus. சரியா பிள்ளை? ரைட். ரெண்டாயிரத்தி 19 தேதி பாருங்க, ஒரு கம்பியின் இழுவையை விகிதசம எல்லையினுள்ளே T1 T2 மெதுவாக அதிகரிக்க செய்யும் போதோ அதன் நீளம் L1 L2 மாறுகிறது. இச்செயல்முறையில் கம்பியில் சேமிக்கப்படும் சக்தியை கேட்டிருக்காங்க. அவ ஆரம்பத்தில் இப்படி L1 நீளம் இருந்தவர், ஆரம்பத்தில் L1 நீளம் இருந்தவர் இப்ப L2 நீளமா மாறலாம். L2 நீளம். சரி, அப்ப அதிகரிப்பு L2 மைனஸ் L1ங்கிறது அதிகரிச்சிருக்கு. இப்ப இங்க செய்யப்பட்ட இந்த தாங்கின விசை சிவப்பால குறிக்க இங்க T1 இங்க T2. சரியா? அப்ப உண்மையா செய்யப்பட்ட வேலைங்கிறது விசையின் திசையில் அசைந்த தூரம். அப்ப W சமன் F into X. இங்க F இங்க T1 இருக்கு, இங்க T2 இருக்கு. ஆகவே சராசரி விசை பாவிக்கணும். T1 சக T2 இங்கு 2 தர செய்யப்பட்ட வேலைக்கான தூரம் X L2 மைனஸ் L1. இந்த தூரம் தான் அதிகரிச்சிருக்கு. அப்ப L2 மைனஸ் L1. அப்ப அதை T1 சக T2 L2 மைனஸ் L1 அஞ்சாவது விடை. இந்த செக்ஷன் பிள்ளையால் இதே சமன்பாடு மெக்கானிக்ஸ்ல வரும், சவுண்ட்ல வரும், வில் மார்லிக்காக, அது ப்ரோப்ல வரும் நீட்சிக்காக. சரி, அப்படி அங்கேயும் மட்டும் பார்க்க கூட. ஆகவே சராசரி விசை தர நீட்சி அதாவது அடிப்படை சமன்பாடு அஞ்சாவது ஆன்சர் விளங்கி எடுத்துக் கொள்ளணும். இருபத்தி ஐந்தாம் கேள்விக்குள்ளார் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சூறாவளி ஒன்றின் வழித்துணி ஒன்று அதன் கண்ணை சுற்றி ஒரு சுருளில் பாதையில் இயங்குகின்றது.
கண்ணின் மையத்திலிருந்து 80 கிலோமீட்டர் ஆலை தூரத்தில் அவ்வழித்திணிவின் வேகம் 150 km/h ஆகும். கண்ணின் மையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் ஆலை தூரத்தில் அதே வழித்திணிவின் வேகம் யாதாக இருக்கணும்னு கேட்டீங்க. இதே கன்செப்ட் நாம 2012ஆம் ஆண்டு 24வது கேள்வியில பார்த்தோம் இல்லையா? 24வது கேள்வியில பார்த்தோம். இங்கே நம்ம பாவிக்க வேண்டிய ஒரே ஒரு சமன்பாடு வந்து கோண உந்த காப்பு தத்துவம். அப்ப கோண உந்த காப்பு தத்துவம் ஆரம்பிச்சினா இல்லையா? இதுல திணிவு ஆர் தூரத்தில் இருக்குன்னா சரி, அப்ப திணிவு ஆர் தூரத்தில் இருக்கு. ஆகவே எம் ரெண்டுக்கும் ஒரே எம் தான். அப்ப கோண உந்த காப்பு தத்துவப்படி I1 ω1 சமன் I2 ω2. சரி, அப்ப I1 சொல்ல ஆரம்பிச்சுனா பிள்ளையால் M1 R1 ரெண்டுக்கும் ஒரே திணிவு தான். ஆரையும் வேகமும் மாற போகுது. M R1 வர்க்கம் தர V1க்கு ஒமேகாவுக்கு பதிலா V1 R1 பாவீங்க. ஒமேகாவுக்கு பதிலா ஏன் V சமன் R ஒமேகா தானே பிள்ளையால். அதே போல I2க்கு பதிலா R2 வர்க்கம் பாவிக்கணும். என்ன சொன்னா இந்த புள்ளியை சுத்தி இவர கோண வேகத்தினால் இவர கோண உந்த காப்புறதுனா பாவிக்கப்படும். சரி, அப்படி அப்ப கோண உந்த காப்புறதுனா பாவிக்கிறதுனால என்ன நடக்கப்படுதுன்னா இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் இவர செங்குத்து தூரத்தையும் எடுக்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் இவர கதியை எடுக்க. அப்ப எம் சடத்துவ திருப்பம் திணிவுதார தூரத்தின் வர்க்கம் கோண வேகத்துக்கு பல V R போடுறேன். அதே போல இங்க V2 R2 போடுறேன். சரி, எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிரும். ஒரு R1 கேன்சல் ஆனா V1 R1 சமன் V2 R2. அப்ப கதிதர தூரத்தின் வர்க்கம் வந்து கதிதர தூரம்ங்கிற பெருக்கம் வந்து மாறாமல் இருக்கு. அப்ப ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்க? 80 கிலோமீட்டர் தூரத்திலேயே 150 km/h. அப்ப 80 தர 150 சமன் இப்ப 40 தர V2 என்னன்னு சொல்லி கேட்டீங்க. அப்ப தூரம் 2 மடங்கால குறைஞ்சதுனால வேகம் 2 மடங்கால கூடணும். V2 சமன் 300. 2012ஆம் ஆண்டு கிளியரா வழங்கியிருந்த ஒரு ஆளுக்கு இந்த கேள்வியை வாசிச்சு 2வது செகண்ட்ல அவர் ஆன்சர் 300 km/h. இவ்வளவு செஞ்சிருக்கவே மாட்டார். இவ்வளவு செஞ்சிருக்காம கேள்வியை வாசிச்சு முடிய டிரெக்டா 4வது விடைக்கு போட்டிப்பார். அப்ப 2012ஆம் ஆண்டு 24ஆம் கேள்விக்கு 5வது விடை கொடுத்தவர் இங்க 25ஆம் கேள்விக்கு 4வது விடை கொடுத்தீங்க. சரி, அப்ப 2000 இதுக்கு relevant-ஆன கேள்வி 2012 24ஆம் கேள்வி. சரி, அப்படியா இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சமன்பாடு 5 முக்கியமானது. அப்ப சூழ்நிலையை புரிஞ்சு வரணும் பிள்ளையார். நமக்கு எம்பி வர்க்கத்திங்களா மாறலை பாவிக்கிறதாங்கிறதா ஆரை மாறாம இருந்தா மைய நோக்கு விசையை சமப்படுத்தலாம். ஆனா இந்த மாறக்கூடிய ஆரை ஆகவே கோணமுந்த கவலத்தை பாவிக்க போறோம். 2012 பாவிச்ச மாதிரி. ரெண்டாயிரத்தி 28ஆம் கேள்வி. ஒரு மனித குருதி சுற்றோட தொகுதியானது ஒவ்வொன்றும் சராசரி விட்டம் 8 மைக்ரோமீட்டரை உடைய ஏறத்தாழ 1 பில்லியன் 19 மைத்துளை கலன்களை உடையது. இதயத்திலிருந்து ஒரு நிமிடத்திற்கு 5 லிட்டர் எனும் வீதத்தில் குருதி பம்பப்படும் எனின் மயிர்த்துளை கலன்களினூடாக பாயும் குருதியின் சராசரி கதி நிமிடத்திற்கு சராசரி கதியை சென்டிமீட்டர் நிமிடத்தில் காணாம சொல்லி கேட்டியாங்க. அப்ப நமக்கு இந்த கேள்வியில Q சமன் AV தான் பாவிக்க போறோம். Q சமன் AV. அப்ப இதுல எத்தனை கலன்கள் வருதோ தர அத்தனை அளவு இருக்கணும். இதான் கான்செப்ட். இப்ப இங்க நிமிடத்துக்கு 5 லிட்டர் தந்தியாங்க. அப்ப நிமிடத்துக்கு 5 லிட்டர் என்று சொன்னதுனால நான் என்ன செய்யறேன் பிள்ளையால் கேள்வியும் நிமிடத்தில் கேட்டிருக்கேன். ஆகவே இந்த லிட்டரை மட்டும் மீட்டர் கணம்
மாத்த போறோம். நிமிடமாவே இருக்கட்டும், லிட்டரை மட்டும் மீட்டர் கணத்துக்கு மாத்த போறோம். அப்ப 5 லிட்டர்ங்கிறது மீட்டர் கணத்துல சொன்னா 5 தர 10⁻³ புள்ளியா. அப்ப 5 தர 10⁻³ மீட்டர் கணம் நிமிடத்திற்கு. சரியா? சமன் ஏ காணும். ஏங்கிறது பையார் வர்க்கம். அப்ப பை தர ஆர் வர்க்கம் சொன்னா ஆர் வந்து 8 மைக்ரோமீட்டர். அப்ப 8 மைக்ரோமீட்டர் விட்டம் சொன்னா ஆரை வந்து 4 மைக்ரோமீட்டர். அப்ப 4 தர 4 4 வர்க்கம் போடப்படும். சுருக்கத்துக்காக 4 தர 4 போட்டணும். 4 தர 4 10⁻6 10⁻6 மைக்ரோமீட்டர். வர்க்கம் எடுத்தா 10⁻12. அத போல எத்தனை இருக்காம 10⁻9 கலங்கள் இருக்காம். சரி, அப்படியா? இவ்வளோத்தையும் போட. இப்ப வேகத்தை போட போறேன். வேகம் சென்டிமீட்டர்ல. அப்ப நமக்கு சுவரா இது மீட்டர் நிமிடத்துக்கு சரி வரும். நமக்கு சென்டிமீட்டர் நிமிடத்துக்கு தேவை. அப்ப நிறைய மாணவர்களுக்கு குழப்பம் என்னன்னு சொன்னா 10⁻2 பெருக்கிறா விரிக்கிறா, 10⁻2 பெருக்கிறா விரிக்கிறாங்கிற பிரச்சனை. நான் சிம்பிளா நான் செய்வங்களை என்ன செய்யணும்னு பிள்ளையார் மீட்டர்ல வாரத்தை சென்டிமீட்டருக்கு ஆக்கணும்னு சொன்னா 100 பெருக்கணும். ஆகவே எனக்கு ஆன்சர் நான் வி எடுப்பேன். இப்ப இந்த வி வாரது எனக்கு இப்ப இந்த வி மீட்டர் நிமிடத்துக்கு வரப்போகுது. எனக்கு சென்டிமீட்டர்ல தேவைன்னு சொன்னா வர வேண்டிய ஆன்சரை 10 வர்க்கத்தால பெருக்குவேன். சாம்பாடு போட்ட முறை வளைங்களா பிள்ளையா? இது பாய்ச்சல் வீதம் கியூக் பை போட்டிருக்கேன். பையா வர்க்கம் தான் இவ்வளவும் பையா வர்க்கம். சரி, அப்படியா? இவ்வளவும் பையா வர்க்கம் தர எண்ணுக்கு இதை போட்டீங்க. வேகத்துக்கு சென்டிமீட்டர் தேவைப்பட்டதால எனக்கு சும்மா வந்த மீட்டர்ல வரும். சென்டிமீட்டர் தேவைங்கிறதுனால 10⁻2 பெருக்கிறேன். இப்ப பைக்கு 3.14 போற 22 போறான்னு பார்த்தா அடிப்பெருமையா கிட்டத்துல என்ன காரணம்? நிறைய பிள்ளைகள் விடைய பார்க்காம என்ன செய்யறேன்னு சொன்னா டக்குன சுருக்குறேன். பெஸ்டிக் விடைய பாருங்கோ, எல்லா விடையும் பை சார்பா இருக்கு. அப்ப பை சார்பா இருந்தா நாம பிறவிடப்படா விடைய பையிலே விட்டுறணும். அது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சுருக்க போற பிள்ளையார் இப்ப சுருக்க செய்யறேன்னு சொன்னா எனக்கு தெரியும். இந்த பாருங்க பிள்ளையார், இந்த 10⁻3 இந்த 10⁻12 பண்ணா 10⁻9 வரும். அந்த 10⁻9 வரும் ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுவாங்க. அப்ப ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுவாங்க. சரி, அப்படியா? இங்க 4 இருக்கு. அப்ப இங்க பை சும்மா கீழுக்கு சும்மாவே இறங்கும். அப்ப இங்க 4 தர 4 இருக்கு. இங்க 100 இருக்கு. அப்ப 100 இருக்குன்னு சொன்னா 100 நான் 4ஆல சுருக்குறேன். அப்ப 100 நமக்கு 4ஆல சுருக்கலாம். நமக்கு 25 வரும். அப்ப 100 4ஆல சுருக்கினா 25 வரும். அப்ப 25 125. அப்ப பி சமன் 125 கீழ் 4 பை. அப்ப 125 கீழ் 4 பைங்கிறது 5வது ஆன்சர். சரி, அப்படியா? அப்ப எக்ஸாம்ல ஒரு ஆள் எழுத வேண்டிய சமன்பாடு இந்த சமன்பாட்டை மட்டும் ஒரு ஆள் சரியா எழுதுவாருன்னா அடுத்த வரையில விடு. அந்த விடையை சும்மா டைரக்டா ஆன்சர் வரும். சரி, அப்படியா? அவரை நீங்க கூட சிக்க தேவையில்லை. இதுல கடும் பெரிய கால்குலேஷன் கடும் கஷ்டம் நினைக்க தேவையில்லை. நீங்க எப்படி ஈஸியா ஒரு கேள்வியை அணுகுறீங்களோ அவ்வளவுக்குள்ளேயே சவிட வரும் பிள்ளையார். அதை சரியா யோசிச்சு சரியா செய்யணும். அப்ப இவ்விடத்துல ஒரு ஆள் 10⁻2 போட்டாருன்னு சொன்னா அவருக்கு கீழுக்கு 100 வந்து நீக்கும். அப்ப 10⁻4 மடங்கு வித்தியாசப்படும். ஆகவே மடத்தனமான மிஸ்டேக்ஸ் விட்டுலாம சிம்பிளா செய்ய பாருங்க பிள்ளையார். இந்த கேள்விக்கு 5வது விடு. ரெண்டாயிரத்தி 19 31 கேள்வி. நிலத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் பந்தொன்று சுயாதீனமாக விளவிடப்படுகிறது. ஒவ்வொரு பின்னதைப்பின் போதும் அதன் கதி 25% குறையும் எனில் 3 பின்னதைப்புகளுக்கு பின்னர் பந்து எழும் உயரத்தை கேட்டாங்க. இந்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வி உள்ள நிறைய பிள்ளைகள் ஈயலாம் பாவிச்சு முள்ளன்மை குணம் ஈயலாம் பாவிச்சு அதுக்கு முக்கால பெரிய கஷ்டப்பட்டிருந்தேன். ஆனா அந்த கேள்வியை இலகுவாக செய்யலாம் அப்படின்னு பிள்ளையார் பந்து வி வேகத்துல விழுகுதுன்னு சொன்னா அதுல வேகம் 25% விளக்கப்படுதுன்னு சொன்னா முக்காவாசி வேகத்துல கிளம்பும். அப்ப வீல விழுகிறது 3v/4 கிளம்பும். அப்ப அப்ப மேலுக்கு போய் திருப்பி 3v மேலுக்கு போய் 3v/4 விழக்கொலை மீண்டும் கிளம்ப கொலை
அதுல இன்னொரு 3/4 மூணாவது தரம் கிளம்ப போல 3v/4 நான் இதை வெளியில் எடுக்க முடியாது. ஆகவே முக்காவாசில 3ஆம் பலு வருவார். மூலாவது மோதிகையில் எழும்புக்குள்ள முக்காவாசி பெருக்கப்படும். இரண்டாவது மோதிகையில் வரக்குள்ள இன்னொரு முக்காவாசி பெருக்கப்படும். இன்னொரு மோதிகையில் வரக்குள்ள இன்னொரு முக்காவாசி பெருக்கப்படும். தர நிலத்தில் விழுந்த வேகம் வியால பெருக்கப்படுவார். இப்ப கேட்டது இது இல்லை. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளையார், அவர் ஆரம்பத்துல 1 மீட்டர்ல இந்த உளுந்தாருன்னு சொன்னா இப்ப எத்தனை மீட்டர் எழும்புவார் சொல்லி கேட்டீங்க. நமக்கு தெரியும் என்னன்னு சொன்னா பிள்ளையார், mgh சமன் half mv வர்க்கத்தை சமப்படுத்தின சொன்னா v வர்க்கம் சமன் 2gh சொல்லி வருவார். v வர்க்கம் சமன் 2gh, அதாவது h நேர்வே சமன் v வர்க்கத்துக்கு நேர்வே சமன் ஆகிய போது h நேர்வே சமன் v வர்க்கம். அப்ப இவர் முதலாவது தரம் v வேகத்தில் அடித்தாருன்னு சொன்னா கடைசி தரம் அவரோட வேகம் 3/4 கனம் கரவி. ஆகவே ஆரம்பத்துல நமக்கு ஒன்றுதான். அப்ப ஆரம்பத்துல நமக்கு ஒன்றாக இருக்க போகுது இந்த உயரம். அப்ப HR பார்த்து என்ன பண்ணுச்சுன்னா ஆரம்பத்துல அந்த உயரம் ஒன்றாக இருக்க போகுது. இப்ப இதுக்கு நான் வர்க்கம் எடுத்துன்னா இந்த வேகத்துக்கு வர்க்கம் எடுத்துன்னா பிள்ளையார், வேகத்துக்கு வர்க்கம் எடுத்துன்னா 3/4 கணத்தின் வர்க்கம் சொன்னா 6ஆம் பலுவன் சொல்லி வரும். 6ஆம் பலுவன் சொல்லி வரும். 6ஆம் பலு சொல்லி வருவார். ஆரம்பத்துல உயரம் 1 சொன்னா 1 மீட்டர் சொல்லி வருவார். ஆரம்பத்துல உயரம் h சொன்னா HR பாது. அப்ப நம்ம சிம்பிளா இதை இப்படித்தான் செய்வோம். சிம்பிளா செய்யக்கூட இப்படித்தான் செய்வோம். சரியா பிள்ளையார்? அப்ப ஆரம்பத்து 3/4 6ஆம் அடுக்கு தர h வந்து 1 மீட்டர்ங்கிறதுனால 3/4 6ஆம் பலு 4வது ஆன்சர் சிம்பிளாக வரும். இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் வேகத்தை கண்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் உயரத்தை கண்டு போனீங்கன்னா சிக்கிரிவேல் சக்தி கபதத்துவம் பாவச்சுன்னா மொத்தமா செய்வேல். என்ன காரணம் சொன்னா வீல் அடிச்சது 3v/4 கிளம்பு சக்தி கபதத்துவம் பாவிக்கலாமா பிள்ளையார்? சக்தி கபதத்துவம் பாவிக்கல. ஆகவே விஷயத்தை நல்லா கிளியரா விளங்குங்க பிள்ளையார். உயரம் நேர்வித சமன் v வர்க்கம். அப்போ உயரம் நேர்வித சமன் v வர்க்கம் சொன்னா இதுல மூலாவதரம் 1க்கு v சொன்னா 1க்கு v-ல விழுந்தாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு 3/4 கணம் தர விக்கு பார்க்க கூட அதுல வர்க்கம் எடுப்பேன். இது HR பார்த்து செல்லாக்கல. எனக்கு இங்க h வந்து 1. அப்ப h வந்து 1ங்கிறதால 3/4 6ஆம் பலு h 1ங்கிறதுனால. அப்ப எனக்கு ஒவ்வொரு கட்டத்துல 100வது மோதிகை கேட்டாங்கன்னு சொன்னா 3/4 200ஆம் பலு வரும். 100வது மோதிகைக்கு பிறகு என்ன காரணம்னா 100வது மோதிகைக்கு பிறகு வேகம் வந்து 3/4 100ஆம் பலுவாயிருக்கும். அப்ப உயரம் எடுக்க போல அதுல 6ஆம் பலு ஆയിരിக்கும். சைவரா பேய்த்திரும். சரியா? அதனாலதான் சரியா? ஆகவே இது ஒரு இலகுவான கேள்வி பிள்ளையார். இதுக்கு பெரிசா குழப்பி அடிச்சுக்கு நீங்க நிக்க தேவையில்லை. விஷயத்தை சிம்பிளா விளங்கிடுங்க. உயரம் நேர்வே சமன் v வர்க்கம் அல்லது v வர்க்கம் நேர்வே சமன் h. v வர்க்கம் நேர்வே சமன் h போட்டுன்னா ஆரம்பத்துல v-க்கு 1 சொன்னா இப்ப 3/4 v வர்க்கோட அதுல வர்க்கம் எடுத்தோம்னு சொன்னா அதான் h. சிம்பிளா தான் செய்யறேன். இப்ப ஆரம்பத்துல v வர்க்கத்துக்கு எடுக்கல v வர்க்கத்துக்கு இப்படிதான் இருக்கும். அப்ப உங்களுக்கு சமன்பாடு போட்டு காட்டுதுன்னா ஆரம்பத்துல v வர்க்கத்துக்கு 1 சொன்னா v வர்க்கத்துக்கு 1 சொன்னா தர 3/4 அதுல 3/4 கணம் v அதுல வர்க்கம் என்ன? ஆகவே v வர்க்கம் எங்க சொன்னா 3/4 6ஆம் பலு சொல்லி சிம்பிளா வருவார். ஆகவே இந்த வீர சமணம் பிடிச்சுவாங்க பிள்ளையார். இதான் MCQ உதவி செய்யும். இதுக்கு லாங் மேட்ல செய்யணும்னு சொன்னா அது அப்ளைட் மீன்ஸா போயிடும். ஈயெல்லாம் போட்டு நான் கழிச்சு கூட்டி கழிச்சு நிற்கணும். ஆகவே எனக்கு சிம்பிளா இந்த கேள்விக்கு விட வருது பிள்ளையார். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 4வது ஆன்சர். Pernah di Bapak Bapak pertanyaan dari beliau.
முப்பத்தஞ்சாங்கல்லி. இந்த கேள்வி இந்த கேள்விக்கு ஒரு தியரி ஆக முக்கியம் இல்லையா? இது 2001 59, 2002 59க்கு பிறகு 2019 35 வந்தீங்க. இந்த கேள்வி மூணாவது ஆறுமுடுகள், ரெண்டாவது மாறாவகம், மூணாவது அமர்முடுகள். இது சிம்பிள் தான் இல்லையா? இதுல கான்செப்ட் நான் சொல்றேன், விளங்கிடுங்க கிடையாது. கான்செப்ட் சொல்றேன். இதுல ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பாயை வச்சு போட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் 6 முடுகிறார். அப்ப இவர் இந்த திசையில 6 முடுக்கினார் சொன்னா பாத்திரத்துல இருக்கிற திரவம் இப்படி மாறும். சரி, அப்படி இப்படி மாறும். இதுல நான் 3 புள்ளிகளை வச்சு ஏ பி சி என்கிற 3 புள்ளிகளை வச்சு இங்க அமுக்கம் எங்க கூட எங்க குறைன்னு கேட்டா PA PB PC இது 3லையும் ஒரே அமுக்கமாக இருக்கு. அது வளிமண்டல அமுக்கமாக இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற பாய் இங்க ஓடியறது அமுக்கம். ஏல அமுக்கம் கூட இருந்தா ஏல இருக்கிற பாய் இங்க ஓடியரும், ஏல அமுக்கம் கூட இருந்தா அமுக்கம் கூடினதுல அமுக்கம் குறைஞ்சதுக்கு பாய் ஓடி இருந்திருக்கும். அதுல சீல அமுக்கம் கூட இருந்தா சீல இருக்கிற பாய் ஏக்கு ஓடி இருக்கும். ஆகவே பாய் ஏக்கோ சீக்கோ ஓடலன்னு சொன்னா இது எல்லாத்துலயும் ஒரே மேற்பரப்புல ஒரே அமுக்கம் இருக்கும். அமுக்கம் கூடினது அமுக்கம் குறைஞ்சதுக்கு பாய் போகும், அல்லாத நேரங்கள்ல விசை தாக்கும். சரி, அப்படியா? இப்ப இங்க விசை தாக்கம் இல்லை, பாயோடையும் இல்லை. ரெண்டாவது காரணம், இது எல்லாமே வளிமண்டலத்துக்கு திறந்திருக்கிறதுனால வளிமண்டல அமுக்கம் பை தாக்கும். இப்ப இதுல நான் XY என்ற 2 புள்ளி எடுக்க போறேன் இல்லையா? XY என்ற 2 புள்ளி எடுக்க போறேன். இது X, இது Y. இப்ப Xலையும் Yலையும் என்ன அமுக்கம்? இப்ப இந்த உயரத்தை நான் HX எடுக்கேன், இந்த உயரத்தை HY எடுக்கேன். Xலையும் Yலையும் அமுக்கம் கூடின இடம் எதுன்னு கேட்டா Xல அமுக்கம் கூட என்னன்னு சொன்னா HX சமன் பைசாக HX ρg, HY சமன் அதே பைசாக HY ρg. இதுல ரெண்டுக்கும் பை பொதுவாக்கி ρg சமனாக்கி HX பெரிது HY என்கிறதுனால HX பெரிது, இது PX அப்படியா அமுக்கம் PX. சரி, அப்படியா? இதுல HX பெரிது HY என்கிறதுனால அமுக்கம் PXல கூட இருக்கும், PYல Xோட Yல அமுக்கம் கூட இருக்கிறதுனால விசை தாக்கும் புள்ளியால் Xல இந்த Y திசையில விசை F தாக்கும். Xல இந்த Y திசையில விசை F தாக்கும். அந்த விசையை காண்றதுக்கு என்ன செய்யலாம் புள்ளியால், நான் அந்த இடத்துல ஒரு உருளையை கருதுறேன். இந்த உருளையில குறுக்கு போட்டு பரப்போ A, இந்த உருளையில நீளம் L. இந்த உருளையில நீளம் L ஆக இருந்தால் குறுக்கோட்டு பரப்பளவு A கருதுனேன்னு சொன்னா அமுக்க மாற்றம் தர குறுக்கோட்டு பரப்பளவு விசையாகும். ஆகவே இந்த உருளைக்கு F சமன் MA பாவிச்சோம்னா சொன்னா Fங்கிறது டெல்டா P தர A சொல்லி வருவார். இதான் F தர MA. இப்ப டெல்டா P சொல்லி பார்த்தோம்னா HX மைனஸ் PX மைனஸ் PY தான், PX மைனஸ் PY தான் டெல்டா P தர இந்த குறுக்கோட்டு பரப்பளவு A. சரி, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் உங்களுக்கு தெரியாங்கிறது அப்படி சொல்றேன். இப்ப PX மைனஸ் PY என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியா PX மைனஸ் PY என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பை கேன்சல் ஆனா HX மைனஸ் HY இன்டு ρg. இதுல MR சொல்லி பார்த்தோம்னா அப்படியா இதுல கனவளவு தர தெளிவு. கனவளவு ஆரம்பிச்சுன்னா A தர L கனவளவு தர ரோல பெருக்கினார் திணிவு வரும் தர R மூடுகள் A. இப்ப PX minus PY ஆரம்பிச்சுனா HX minus HY rho G A cancel ஆயிடும், L rho தர A. அப்ப ரோவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா R மூடுகள் சமன் என்ன வரும்னு R மூடுகள் சமன் என்ன வரும்னு HX minus HY இங்கு HX minus HY இங்கு L தர GM சொல்லி வருவார். இதுல HX minus HY என்கிற ஆரம் சொல்லி பார்த்துருந்தேன். இப்ப இந்த 2 புள்ளி தானே நான் கருதினேன். HX minus HY சொல்லி பார்த்துருந்தேன்னா இந்த உயரம் தான் HX minus HY. இவ்வளவு HX, அதுல HY போச்சுன்னா இவ்வளவு HX. அப்ப இதான் HX minus HY. இந்த நீளம் L. அப்ப HX minus HY இங்கு L ன்னு சொல்றது
தான் தீட்டா இல்லையா பிள்ளைகள், அதனாலதான் ஏ சமன் ஜி தான் தீட்டாங்கிற சமன்பாடு எடுக்கும். ஜி தான் தீட்டாங்கிற சமன்பாடு எடுக்கும். ஆகவே இங்க நம்ம செல்லவாத நினைச்சினா பிள்ளையார் இந்த அமுக்கம் கூடின இடத்துல இந்த அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு விசை தாக்கும். அப்ப எந்த திசையில ஆர் முடுகிறாரோ அந்த திசையில தான் விசை தாக்கும். எந்த திசையில ஆர் முடுகிறாரோ அந்த திசையில விசை தாக்கும். சரி, அவள 2002ஆம் ஆண்டு வந்த கேள்வியில் என்ன நடக்குதுன்னா பிள்ளையார் ஒரு பாத்திரத்துக்குள்ள நீரை வச்சு போட்டு சுழற்ற போல இந்த அச்சு பற்றி சுழற்ற போல நடக்கும். இந்த அச்சு பற்றி எந்த திசையில சுழற்றினாலும் மணிக்கூட திசையில முரண் மணிக்கூட திசையில சுழற்றினாலும் மைய நோக்கு ஆர்முடுகளை வழங்குறதுக்காக இந்த பக்கம் இந்த 2 புள்ளி எடுத்த மாட்டா எக்ஸ் ஒய் நடக்கும். இங்க எக்ஸ் ஒய் நடக்கும். இதுல இந்த பக்கம் உயர்ந்திருப்பார், இந்த பக்கம் பதிஞ்சிருப்பார். அப்ப பிஎக்ஸ் பெரிது பிஒய். அப்ப பிஎக்ஸ் பெரிது பிஒய்ங்கிறதுனால இந்த திசையில விசைதாக்கும் 2002-59. சரி, அப்படியே 59. அப்ப இந்த திசையில விசைதாக்கும். அப்ப இந்த திசையில விசைதாக்கிட்டா ஒரு ஓரத்துல கட்டப்பட்ட தக்கை என்ன செய்ய மாட்டேன் அப்படியால் விசை அமுக்கம் கூட்டினது அமுக்கம் குறைஞ்சதுக்கு விசை தாக்குறதுனால இவ்வளவுல கட்டப்பட்ட தக்கை வந்து மையம் நோக்கி சரி. இந்த தக்கை இவ்வளவு கட்டியிருந்தா இப்படி சரி. அதுக்கு என்ன காரணம் சொன்னா பிள்ளையால் மைய நோக்கு விசையை வழங்குறதுக்காக இந்த பக்கம் உயர்வார். அப்ப பிஎக்ஸ் பெருது பிஒய்ங்கிறதால இந்த திசைக்கு விசை தாக்கும். அதனால இவர் இங்க அதை சரிவார். சரி, அப்ப இந்த இங்க திரவம் வந்து ஃபுல்லாக நெருக்கப்பட்டு அமர்த்தப்பட்டு இருந்தாலும் நான் இவ்விடத்துல இதை க்ளோஸ் பண்ணி போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு நினைச்சேன் பிள்ளையார் க்ளோஸ் பண்ணி போட்டு இதை ஃபுல்லா ஃபிக்ஸ்ட் ஆக்கி க்ளோஸ் பண்ணி போட்டு இதே பக்கம் எடுத்தாலும் இதே வேலை நடக்கும். அது எப்படின்னா குழாயில நடக்கிறாப்புல அதுக்கு பிறகு இதை நான் இழுத்து போட்டு நான் இவ்விடத்துல பொத்தரண்டை போட்டேன்னு தண்ணி குடிச்சு அந்த வேலை அதை கிளம்பும். சரி, அப்படியே கிளம்பும். அந்த இதை சமப்படுத்துறதுக்கு அது கிளம்பும். அது வரைக்கும் அது உள்ளுக்கு அமுக்கப்பட்டிக்கும். குழாயில அமுக்கப்பட்டிக்குமே அமுக்கம் அதை போல இங்க அமுக்கப்பட்டிக்கும். இதான் பிள்ளையால் கன்செப்ட். அப்ப இந்த கேள்வியில இப்ப இவ்வளவும் கிளியரா 2000 இந்த கேள்வி இந்த சமன்பாடு வந்து 2001-59. அப்ப 2001-59 கேள்வியும் 2002-59 கேள்வியும் கிளியரா வழங்கின ஒரு ஆளுக்கு இந்த கேள்வி ஒரு சப்ப கேஸ். அப்ப ஆறு முடுகிற திசையில என்ன நடக்கும் பிள்ளையார் ஆறு முடுகிற திசையில விசைதாக்கும் அந்த திசை நோக்கி சரியும். ஆகவே மூலாவதுல எல்லாத்திலையும் முன்னுக்கு ஆறு முடுகிறார். அப்ப மூலாவதுல படம் இப்படி வரும் முன்னோக்கி ஆறு முடுகிறதுனால. 2வது மாறாவகம்ங்கிறதுனால மாறாவகமும் ஓய்வும் ஒன்றுதான். அதுல இப்படி இருப்பார். 3வது அமர்முடுகிறதுனால இப்படி இருப்பார். அமர்முடுகள் பின்னோக்கி விசை தாக்கும். ஆகவே ஆர்முடுகள் மாறாவகம் அமர்முடுகிறதுனால 4வது ஆன்சர். சரி, அப்ப இவ்வளவு உங்களுக்கு ஒரு தியரிக்காக இவ்வளத்தையும் வழங்கப்படுத்திக்க முடியாது. இது ஆக முக்கியமான விஷயம். இவ்வளத்தையும் வழங்கி எடுத்துக் கொள்ளுங்க முடியாது. ஆக முக்கியமான விஷயம் இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இதோட சேர்த்தா போல இன்னொன்று வருவார் ஆரம்பிச்சுனா இதோட சேர்த்தா போல வரப்போல உதாரணமாக நமக்கு ஒரு வலியோட அடர்த்தி கூடின ஒரு நைதரசன் பந்தையும் ஐதரசன் பந்தையும் ஒரு இதுக்குள்ள அமர்த்தி வச்சு போட்டு அழைப்போம். ஒரு நைதரசன் பந்தையும் வலியில் அடர்த்தி கூடின நைதரசன் ஒன்றையும் ஐதரசன் பந்தொன்றையும் இப்படி வச்சிருக்காங்க. சரி, அப்படி இப்படி தொங்குதோ N2 கேஸ், இப்படி தொங்குதோ H2 கேஸ். இப்ப இவர் ஆறு முடிக்கிறார் சொன்னா இதுல ஷேப் எப்படி மாறும் கேட்டா இவர் இந்த பக்கம் ஆறு முடிக்கினா இது பஸ்ஸில கட்டப்பட்டது போல பஸ்ஸில கட்டப்பட்ட ஊசல் குண்டு போல இவர் இப்படி மாறுவார். இவர் பின்னால் எழுதப்படுவார் N2 கேஸ். H2 கேஸ் என்ன நடக்கும் நம்மளால் இங்க நடந்தா போல இவர் இப்படி மாறுவார். இதுக்கு என்ன காரணம் சொன்னா இது ரெண்டும் வேற கன்செப்ட். N2 கேஸ் என்ன நடக்குதுன்னா பிள்ளையால் நமக்கு பஸ்ஸில கட்டப்பட்ட ஊசல போல அவர் நிறையால தொங்கிக் கொண்டிருந்தவர் பின்னுக்கு ஆகுவார். அப்ப இதுல T cos θ இதுல நான் வளர்த்த தீட்டா வளர்த்து நினைச்சேன்னா நிலைக்குத்துல தீட்டா வளர்த்து நினைச்சேன்னா T sin θ இந்த விசையை வழங்குவார். T sin θ வழங்குவார். இங்க அதே போல என்ன நடக்க போனீங்கன்னா அப்படியா இங்கே அமுக்க மாற்றம். அப்ப நமக்கு வழங்கி நான் இங்க என்ன கன்செப்ட் பாவிச்சனோ அதே கன்செப்ட் இங்க முன்னோக்கி தாக்க போகுது. ஆகவே பாய் இப்படி இருந்தா இதுக்குள்ள எப்படி நான் அந்த படத்தை இருக்கணும் அதே போல இங்க வழி வந்து இப்படி நெருக்கப்படுவார். இப்படி இந்த திசையில சாய்வார். அமுக்கம்
இஞ்சல பக்கம் கூடையும் அமுக்கம் இஞ்சல பக்கம் குறையும். ஆக அமுக்கம் கூடின பக்கம் இந்த அமுக்கம் குறைந்த பக்கத்துக்கு விசை தாக்கும். அதனால ஐதரசன் இப்படி சாயும். சரி, அப்படி இது ஒரு முக்கியமான இடம் உண்டு. இதை வழங்கி வச்சுக்கொள்ளுங்க. இதில் கொமனான ப்ராக்டிஸ் உண்டு. எல்லாரும் பார்க்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியான இது. நீங்கள் இந்த கேள்வி படிச்சது பேர் பிள்ளையார் இந்த கன்செப்ட் ஃபுல்லாக வழங்கி கொள்ளுங்க. ரெண்டாயிரத்தி 36 கேள்வி. ஒரு ஒப்பமான கிடைமேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள கனவளவில் சமமான 4 உலோக குண்டுகளை கருதுக. முதல் 3 குண்டுகள் ஒவ்வொன்றினதும் திணிவு சிமூலமாக இருக்கும். அதேவேளை 4ஆம் குண்டின் திணிவு சிமோல் செண்டியமாகும். அவை ஒரே நேர்கோட்டில் சம இடைத்தூரங்களில் உள்ளன. குண்டுகளுக்கிடையே ஒரு தொடர் ஏக பரிமாண மீள்தன்மை மோதுகைகள் ஏற்படத்தக்கதாக முதலாம் குண்டு கதி வீயுடன் இயங்கி 2ஆம் குண்டுடன் மோதுகின்றது. எல்லா மோதுகைகளுக்கும் பின்னர் ஒவ்வொரு குண்டினதும் இயக்கத்தை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்க. ஆகவே இது ஆக முக்கியமான விஷயம் என்ன பிள்ளையார், எல்லாம் ஒரே பருமன் சொல்லுவாங்க, அல்லது விட்டங்கள் சமன் சொல்லுவாங்க, ஆரைகள் சமன் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா மையங்களுக்கு இடையிலான மோதிகைகள் நடக்கணுங்கிறதுக்காக மையங்கள் வழியே சரியா. ஆனா திணிவு கூட இங்கே எல்லாம் பூரண மீள்தவுடைய மோதிகைன்னு சொன்னா, நான் பூரண மீள்தவுடைய மோதிகைக்கு நான் ஒரு வழக்கம் ஒன்று சொல்லிக்கிறதுல என்னன்னு சொன்னா, மோதிகைக்கு முதல் ஒன்று சார்பா ஒன்ற சார்பு வேகமும் மோதிகைக்கு பிறகு ஒன்று சார்பா ஒன்ற சார்பு வேகத்திர பருமன்கள் ரெண்டும் சமனாக இருக்கும். மோதிகைக்கு முதல் சார்பு வேகத்திர பருமன் சமன், மோதிகைக்கு புறவு சார்பு வேகத்திர பருமன். இது கிளியர் பிள்ளையார். இந்த கேள்வியில எதுவுமே இல்லை சரியா. இந்த கேள்விக்கு உந்த கபதத்துவம் பாவச்சு சக்தி கபதத்துவம் பாவச்சு வெளியே வேற ஏலாம். அப்படி வார ஒரு 36ஆம் கேள்விக்கு வந்திக்க மாட்டார். இந்த கேள்வி கொஞ்சம் அப்படியான கேள்வி. இப்ப இதுல இது எம் இதுல எல்லாம் ஒன்றாக எம் எம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க ஸ்டார்ட்ல என்ன இருக்குன்னா, இப்ப இதுல இங்க 2 எம் சரியா. இப்ப இவருக்கு வி வேகம் கொடுக்கும். இவருக்கு வி வேகம் கொடுத்த மனுஷன் பிள்ளையார் இதுக்கும் ஒன்றோடு மோதி இதுக்கும் ஒன்றோடு மோதி இவர் இங்கால திரும்புவார். இவர் இங்கால V1 என்கிற வேகத்துல திரும்புவார். இவர் இங்கால V2 என்கிற வேகத்திற்கு போவார். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சார்பு வேகத்துல பெருமானம் ஆரம்பத்துல இது சார்பாக இது என்ன வேகம் பிள்ளையார் V என்கிற வேகம். இப்பயும் இது சார்பாக இதுல வேகம். இப்ப இதுல இன்னொரு கான்செப்ட் பிள்ளையார் நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன். உதாரணமாக இங்கே நமக்கு எல்லாம் M தந்திக்கான பிள்ளையார். அதே போல நான் ஏர்லியா ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா, சார்பு வேகத்துல பருமன்கள் சமன் அளிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் முடிச்சு பிள்ளையார், அது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு சொன்னா, திணிவுகள் சமனாக இருந்தா பூரண மீள்தாகும் மோதுகைகள்ல வேகங்கள் பரிமாறப்படும். அதாவது இங்கால எம்மும் இங்கால 2M இவர் V1ங்கிற வேகத்துல வந்து இவர் V2ங்கிற வேகத்துல வந்து மோதினார்னு சொன்னா, மோதிகைக்கு புறவு இவர வேகம் V2ஆக இருக்கும். இவர வேகம் V1 ஆக இருந்து இவர் அங்கால போவார், இவர் இங்கால போவார். வேகங்கள் பரிமாறப்படும், ரீப்ளேஸ் ஆகும். இங்கே எல்லாம் எம்மாக இருக்கிறதுனால பிள்ளையார் எம் திணிவு வந்து V வேகத்துல அடிச்சா இங்க இவர் ஓய்வுக்கு வந்துடுவார். அடித்தவர் என்ன செய்வார், ஓய்வுக்கு வந்துவார். அடித்தவர் ஓய்வுக்கு வந்தாருன்னு சொன்னா
இவர் அதே வேகம் v எழுத்துக்கு போவார், அதே வேகம் v எழுத்துக்கு போவார். அதே போல இவர் போய் இவர் அடிச்சாருன்னு சொன்னா இவர் ஓய்வுக்கு வந்துடுவார், இவர் அதே வேகம் v எழுத்துக்கு போவார். இவர் போய் இதில் அடிக்க போல இப்ப ரெண்டு திணிவுகளும் வேறங்கிறதுனால இங்க இவருக்கு ஒரு வேகம் v2 இருக்கும், அடிச்சதுக்கு போக இவருக்கு ஒரு வேகம் v1 இருக்கும். இப்ப v1க்கும் v2க்கும் இடையில இருக்கிற சார்புவகம் என்ன, சார்புவகத்துல பெருமானம் என்ன ஆகிக்கும், v ஆகிக்கும். என்ன காரணம் சொன்னா மோதிகைக்கு முதல் இவர் தொடர்பாக இவர் வேகம் vங்கிறதுனால மோதிகைக்கு புறவும் இவர் தொடர்பாக இவர் வேகம் v ஆக இருக்கணும். ஆகவே இந்த பருமன்கள் ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னா அதுல வேகம் வந்து v ஆக வரும். ரெண்டு எழுத்து சில இயங்குங்கிறதுனால ரெண்டு பருமனையும் கூட்டினா அதுல வேகம் வந்து v ஆக வரணும். இப்ப இவர் இங்க வந்து அடிச்சு இவர் ஓய்வுக்கு வந்துடுவார், இவர் v1ங்கிற வேகத்தை எடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் இவர் வந்து இவரில் அடித்தாரண்டா இவர் ஓய்வுக்கு வந்துடுவார், இவர் v1ங்கிற வேகத்தை பெற்றுவார். இப்ப கடைசி என்ன நடக்க போறது அப்படின்னா இவருக்கு ஒரு ஓய்வுக்கு வந்துடுவாங்க. சிமோலம் இடப்பாக்கம் v1ல போகும், கேபிட்டலம் இடப்பாக்கம் v2ல போகும். கேட்ட கேள்வி அதான். இப்ப நமக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு வேகம் 0 எப்பயும். இப்ப இந்த v1 v2 காரணம் அப்படியா இது ரெண்டையும் கூட்டினா vக்கு சமனா வரணுமா இல்லையா, vக்கு சமனா வரணும். அப்ப மூலாவது விட பார்ப்போம், மூலாவது விடப்பல. ரெண்டாவது விடைய பார்த்தா ரெண்டாவது விடப்பல. மூணாவது விடைய கூட்டினா v வராது. நாலாவது விடைய கூட்டினா v/3 + 2v/3 3v/3. நாலாவது விடைய கூட்டினா v வரும், அஞ்சாவது விடைய கூட்டினா v வராது. ஆகவே ஆன்சர் 4வது. மிக இலகுவான கேள்வி. இப்ப நாம என்ன கன்செப்ட் தெரிஞ்சிருந்த ஒரு ஆளுக்கு இந்த கேள்வி வந்தோ மிக இலகுவான கேள்வி. இல்லாட்டி இந்த கேள்விக்கு சக்தி கப்தத்துவம் பாவிச்சு உந்து கபதத்துவம் பாவிச்சு அதுக்கடையில் ஒரு சோட்பேதத்துவம் பாவிச்சு விடவரும் பிள்ளையார் விட வராது. ஆகவே சிம்பிளா ஆகிக்கணும் பிள்ளையார். நல்லா வழங்கி 2011ஆம் ஆண்டு வசனத்தில் இதை கிளியர் ஆகினோம் நாங்க. ஆகவே ரெண்டு திணிவுகள் வேற திணிவா இருந்தா வேற திணிவாக இருந்தால் இதுல வேகங்கள் முழுதன்முடைய மோதிகைகள்ல வேகங்கள் பரிமாறப்படும். இவர வேகத்தை இவரோட இவர வேகத்தை இவரோட. இதன் காரணமாகத்தான் ஒரு ஆள் ஓய்விலைக்க போல இன்னொரு ஆள் v வேகத்துல வந்து அடிக்க போல அடிச்சவர் மற்றவர் ஓய்வு எடுப்பார், இவர் வேகம் v ஓய்வுலேருந்து அளவு கொடுப்பார். அதான் இங்க தொடர்ச்சியாக நடந்து வந்துச்சு. ஆகவே இங்க சார்புவகத்துல பெருமானம் v ஆகணும் பிள்ளையால். அதுக்கேற்ற விடை 4வது விடை மட்டும்தான். இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாயிரத்தி 38ஆம் கேள்வி புள்ளியால். நீரில் மிதக்கும் ஒரு செவ்வக மரக்குற்றியின் மீது ஒரு உலோகத்துண்டு பொருத்தப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குற்றியின் கனவளவின் 50% நீரில் அமிழ்ந்துள்ளது. உலோகத்துண்டும் மரக்குற்றியும் சமத்திணி உள்ளன. அப்ப ரெண்டும் சமனான திணிவு. உலோகத்துண்டுடன் மரக்குற்றி தலைகீழாக கவிழ்க்கப்பட்டால் மரக்குற்றியின் கனவளவின் என்ன சதவீதம் அமுலக்கூடும் சொல்லி கேட்டியாங்க. 2018ஆம் ஆண்டு வந்த கடினமான கேள்வி என்னது, அதோட ஒப்பிட போல இந்த கேள்வி 10ல் ஒரு பங்கு இல்லை இல்லையா. அப்ப மரக்குற்றி இதுல உலோகம் ஒன்றை இந்த மரக்குற்றியில உலோகம் ஒன்றை பொருத்திக்காங்க. ரெண்டும் சமதணிவாம். உலோகத்துக்கு அடர்த்தி கூடங்கிறதுனால இது ஒரு சிறியதாக இருக்கும். இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா உலோக குட்டிய இந்த மரத்தை தலைகளாக கவிழ்த்தாங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல 50% அமிழ்ந்திருக்கு, ஆரம்பத்துல 50% அமிழ்ந்திருக்கு. இப்ப மரக்குத்திய தலைகளாக கவிழ்த்தாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் சொல்லி கேட்காங்களே. இங்க ஒரே ஒரு மாற்றம் நடக்கும். என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல மொத்த நிறைக்கும் சமனான மேல்தைப்பு மரக்குத்திக்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த சின்ன துண்டு கீழுக்கு அழைக்கிறதுனால இரும்பு துண்டுக்கு அடர்த்தி கூட, அதனால கனவளவு குறையும். இந்த சின்ன துண்டு கீழுக்கு அழைக்கிறதுனால என்ன நடக்கும் சொன்னா மொத்த மேலுதைப்பு இவர கனவளவுக்கு சமனானது குறைஞ்சிருக்கும். அப்ப அதாவது மொத்த மரக்குத்திக்கு கிடைக்க வேண்டிய மேலுதைப்புல ஒரு பகுதியை இவர் எடுத்திருப்பார். அந்த பகுதி இதோட ஒப்பிட போல இது சிறியதான இல்லையா, இதோட இந்த மரக்குத்தியோட ஒப்பிட போல இவர சிறியதான இல்லையா. ஆனா அதுக்கு வேண்டிய சைவராகலாமா இல்ல பூச்சியமாக மாட்டான். ஆரம்பத்துல மரக்குத்திக்கும்
இரும்பு துண்டுக்குமான மொத்த நிறைக்கு சமனான மேலுதைப்பு மரக்குத்தியில் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ என்ன நடக்கப்படுதுன்னா மரக்குத்திக்கும் இரும்புக்குமான மொத்த நிறைய மேலுதைப்புற ஒரு சிறு பகுதி இரும்பு துண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஏனையவை யாவும் மரக்குத்திக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் 50% அமுழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ அமுள்ள பகுதி மரக்குத்தி அமுள்ள பகுதி இப்போ மரக்குத்தி அமுள்ள பகுதி 50% சற்று குறை. மிக கூடுதலாக இருக்கும் மிக கூடுதலாக வர மாட்டேன். என்ன காரணம் படிச்சேன்னா மரக்குத்திர கனவளவோட ஒப்பிட போல இரும்பு துண்ட கனவளவு சிறியது. இந்த சிறிய பகுதியான அளவுதான் உண்மையாக சொல்ல போனோம்னா ஆரம்பத்திலையும் இறுதியிலே முன்னையும் இப்பையும் அமிழ்ந்த மொத்த கனவளவு சமன். முதலும் இப்பவும் அமிழ்ந்த மொத்த கனவளவு சமன். அதாவது என்ன சொல்றேன்னா முதல் இவ்வளவு கனவளவு அமிழ்ந்து நான் இதால காட்டுறேன் நீளத்தால காட்டுறேன். முதல் இவ்வளவு கனவளவு அமிழ்ந்துச்சுன்னு அப்படியா முதல் இவ்வளவு கனவளவு அமிழ்ந்துச்சுன்னா இப்ப கூட்டினா இது சக இது ரெண்டையும் கூட்டி வாரது சமன். இவ்வளவும் இது சக இதுவும் சமன். ஏன் மொத்த நிறை மாறல. இப்ப மேலுதைப்பு இந்த பகுதியாலையும் வாரத்தினால கொஞ்சம் குறைஞ்சிக்கும் 50% கொஞ்சம். இப்ப உதாரணமாக இந்த கனவாளவை பிரிச்சு இந்த பெரிய பரப்பு கொடுத்தா பிடிக்கும் இல்லையா, இந்த சின்ன கனவாளவை பிரிச்சு இந்த பெரிய பரப்பு கொடுத்திருந்தா எவ்வளவு உயரம் குறையுமோ அவ்வளவு உயரம் குறையும். ஆகவே அரைவாசியிலும் குறையும். அப்ப அரைவாசியிலும் குறைவுங்கிற முடிவுக்கு நாம வரலாம். அப்ப 50% சற்று குறைவாகும். மூலாவது ஆன்சர். மூலாவது ஆன்சர். சரி அப்படியா? ரெண்டாயிரத்தி 19 39 கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிடைக்குழாயினூடாக நெருக்க முடியாத திரவம் ஒன்று உறுதியாக பாய்கின்றது. இரு ஒடுக்கமான நிலைக்குத்துக்குழாய்கள் கிடைக்குழாயின் மீது குறுக்கோட்டு பரப்பளவுகள் A2A ஆக உள்ள இரு இடங்களில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இரு நிலைக்குத்து குழாய்களிலும் உள்ள திரவ நிரல்களின் உயர வித்தியாசம் சிமோல் h எனின் குழாயினூடாக திரவத்தின் பாய்ச்சல் வீதம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இது A, இது 2A. பாருங்க, இதுல பாய்ச்சல் வீதம் கேட்டிருக்காங்க. யாராயினும் ஒரு குறுக்கோட்டு பரப்பையும் அதில் வேகத்தையும் எடுத்து காணலாம். அப்ப இங்க வேகம் V-யும் இங்க V/2 போட்டிருந்தா நீங்க MCQ செய்ய தெரியாதாக்கள். அப்ப இங்க வேகம் V ஆயிருக்கும், இங்க வேகம் 2V ஆயிருக்கும். ஒரு காலம் பின்னத்துல வர விடப்படா. இப்ப நமக்கு தெரியும் என்ன குறுக்கோட்டு பரப்பளவு கூடின இடத்துல வேகம் குறையிருக்கும். குறுக்கோட்டு பரப்பளவு குறைஞ்ச இடத்துல வேகம் கூடிக்கும். ஒரே கிடைமட்டத்தை எடுக்க போல வேகம் கூட இருக்கிறதுனால அமுக்கம் குறையும். அப்ப குறுக்கோட்டு பரப்பளவு அமுக்கமும் ஒரு பக்கம், வேகம் மற்ற பக்கம் சொல்லிக்கும். அப்ப இந்த அமுக்கம் இங்க குறையிருக்கும், அமுக்கம் இங்க கூட இருக்கும். சரி அப்படியா? இப்ப இது ரெண்டுலயும் ஒரே கிடைமாட்டம். சரி அப்படியா? இது ரெண்டுலயும் ஒரே கிடைமாட்டம். ஆகவே இங்க பேர்னிய பாவிச்சோம்னா இவ்விடத்துல வார அமுக்கம் தான். உதாரணமாக இந்த உயரத்தை H1 என்றும் இந்த உயரத்தை H2 என்றும் சரி எடுத்தோம்னா பிள்ளையார் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி, அளவுக்கான அளவுக்கான இயக்கப்பாட்டு சக்தி வித்தியாசம் தான் இங்க கூடுதலாக வரப்போகும். அதாவது உங்களுக்கு செல்ல போனோம்னு சொன்னா இதுல இப்ப நிலைப்பண்பு சக்தி மாறலி. இதுல நிலைப்பண்பு சக்தி மாறலி. ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில நான் ஸ்டார்ட்ல லேசா சொல்றேன் என்னன்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த டெல்டா H
டெல்டா H ரோ ஜி ஆருக்கு சமம்னு சொன்னா half ரோ இன்டு வேகம் கூடின வர்ற வர்க்கம் மைனஸ் வேகம் குறைஞ்ச வர்ற வர்க்கம் ஆயிருக்கு. சரியா பிள்ளையார்? இதான் தத்துவம். சரியா? இதை உங்களுக்கு நிரூபிக்காட்ட செலுத்த நான் பிள்ளையார் AXY என்ற 2 புள்ளி எடுக்கேன். PX plus half rho VX வர்க்கம் plus H rho G அது மாற மாட்டா. அது சமன் PY plus half rho VY வர்க்கம் plus H rho G இது மாற மாட்டா. PX க்கு பேர் என்ன கொள்ளலாம் அப்படின்னா H1 rho G pi plus H1 rho G ன்னு சொல்லி pi plus H1 rho G. சரியா பிள்ளையார்? plus half rho Vx வர்க்கத்துக்கு பதிலா 2V வர்க்கம் பாய்ப்பேன். H rho G கேன்சல் ஆயிடும். சரியா பிள்ளையார்? அது சமன் PY க்கு பதிலா pi plus H2 rho G பாய்ப்பேன் plus half rho V வர்க்கம் கேன்சல் ஆயிடும். இப்போ பையும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிள்ளையார் இதில் H2 minus H1 சமன் பெரிய உயரம் சின்ன உயரம் H2 minus H1 ரோவும் விட்டுப்பற்றும் G சமன் H2 minus H1 G சமன் அல்லது நான் H rho G என்று போறேன். H rho G சமன் half rho into வேகம் கூடியத்திர வர்க்கம் 4V வர்க்கம் மைனஸ் V வர்க்கம். இதைத்தான் நான் சிம்பிளா செய்யணும். நல்லா வழங்கி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறுவி காட்டிக்கேன். நிறுவல் தேவையில்லை. சிம்பிள் நிறுவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா செய்ய மாட்டேன் பிள்ளையார். இது ரெண்டுக்கும் ஒரே கிடைமட்டம் ஆகிக்கிறதுனால இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அமுக்க வித்தியாசம் தான் இவர். இந்த அமுக்க வித்தியாசம் ஆருக்கு சமன் சொன்ன பிள்ளையார் அலகுக்கான அளவுக்கான இயக்கப்பாட்டு சக்திയുടെ வித்தியாசத்துக்கு சமன். அலகுக்கான அளவுக்கான இயக்கப்பாட்டு சக்திയുടെ வித்தியாசத்துக்கு சமன். இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்லிக்காங்க சொன்ன பிள்ளையார் இந்த உயரம் வந்து ஸ்மால் h. அப்ப இந்த உயரம் ஸ்மால் h சொன்ன பிள்ளையார் ஸ்மால் h சமன் ஸ்மால் h தர ரோ ஜி சமன் half ரோ இன்டு வேகம் கூடின வர்ற வர்க்கம் 4V வர்க்கம் வேகம் குறைஞ்ச வர்ற வர்க்கம் V வர்க்கம். அப்ப வேகம் V என்ன வருமானு சொன்னா பிள்ளையார் 2H3 சொல்லி வருவார். V வர்க்கம் இப்ப V வர்க்கம் சரியான பாருங்க. அப்ப V சமன் 2H3 என்று வருவார். ஆகவே இந்த உயரம் H சரி கேள்வி செஞ்சிக்காம இந்த உயரம் H சொன்னதுனால H rho G சமன் half rho into கூடின வேகத்தின் வர்க்கம் மைனஸ் குறைஞ்ச வேகத்தின் வர்க்கம். அப்ப கூடின வேகத்தின் வர்க்கம் வந்து 4V வர்க்கம் 4V வர்க்கத்துல V வர்க்கம் போனா 3V வர்க்கம். அப்ப 2×3 இப்ப கேட்டது Q. அப்ப Q என்ன செய்யப்படாது இந்த வேகம் இவ்வளவு அதுல குறுக்கோடு பரப்பள பிரிக்கணும். சரி 2A into 2H3 ஆகவே 2A into G இல்லையா G 2GH3 சரி அப்படியா? அப்ப சிம்பிளா செய்யலாம். 5வது ஆன்சர். சரி அப்படியா? அப்ப இதுல பெருசா பேர்னி சாமான்லாம் பாவிக்காம சிம்பிளா ஆன்சர் எடுத்து பழக முடியாது. எம்சிக்யூக்கெல்லாம் பேர்னியை பாவிச்சிக்கப்படா நமக்கு கன்செப்ட் தெரியுமென்னு சொன்னா அமுக்க வித்தியாசம் ஒரே கிடைமட்டத்தில் நிலைப்பண்பு சக்தி சமனங்கிறதுனால அமுக்கங்களுள்ள வித்தியாசம் அலகுக்கான இயக்கப்பாட்டு சக்தியுள்ள வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கு. அப்ப கூடிய அமுக்கம் குறைஞ்ச அமுக்கம் சமன் half rho into கூடின வேகத்தின் வர்க்கம் குறைஞ்ச வேகத்தின் வர்க்கம். இந்த தத்துவத்தை நான் நிறைய இடத்தை பாவிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரியா இல்லையா? ஆகவே 5வது ஆன்சர் இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? நாற்பதாங்கலி
பாருங்க, ஒரு வீதிக்கு அருகில் உள்ள விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்களின் இடப்பெயர்ச்சி வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. விளக்கு கம்பத்திற்கோ வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேர் என கொள்க. வரைவுகளில் குறிக்கப்பட்டுள்ள PQR எனும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றி மாணவர்களால் பின்வரும் கூற்றுகள் வைக்கப்பட்டுள்ளன. சரியானது வந்து கேட்டியாங்க. இதுல எலக்ட்ரிக் போஸ்ட் ஒன்றிக்காம், மின் கம்பம் ஒன்றிக்காம், இதுக்கு வலப்பக்கம் இடப்பெயர்ச்சி நேர், இடப்பக்கம் மைனஸ் சொன்னாங்க. சரி, அப்படியா இதுல P தொடர்பாக அப்ப புள்ளி P என்ன, புள்ளி P என்கிறது மூலாவது கார். அப்ப புள்ளி P என்கிறது மூலாவது கார் என்ன செய்யறது, மூலாவது கார் இடப்பெயர்ச்சி மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆகுது. அப்ப மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆகுதுன்னு சொன்னா புள்ளி P-ல மூலாவது கார் வந்து மின்கம்பத்தை கடக்குது. கவனம் பிள்ளையால இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. நிறைய பேர் வேக நேர வரைவு இதுல வசனம் கைகள் வேக நேர வரைவு பலாம் கலப்பாங்க. ஆனா நாம இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்ப புள்ளி P என்ன பிள்ளையால் மூலாவது கால இடப்பெயர்ச்சி மைனஸ்ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு வந்து பிளஸ் ஆக போகுது. அப்ப அது அர்த்தம் என்னன்னு சொன்னா புள்ளி P-ல மூலாவது கால கம்பத்தை கடக்குது. அதான் அர்த்தம், ஒன்றும் இல்லை. அன்னரம் அப்ப அன்னரம் ரெண்டாவது கார் வந்து இங்க நிக்கி. இதுல மூலாவது கார் ரெண்டாவது கார் அன்னரம் மூலாவது கார் வந்து தெரிவிக்கு. அப்ப அந்த மூலாவது கார் இடப்பெயர்ச்சி பிளஸ். அப்ப வசனத்தில் எழுதிக்காங்க இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் ஒன்றானது கார் 2 கடக்கிறது. ஆகவே கூற்று A வந்து பிளஸ். பி பாட்ட பாருங்க பிள்ளையார், Q தொடர்பாக சொல்லாங்க. இந்த தொடர்பாக இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் பிள்ளையார், இந்த பாயிண்ட்ல மூலாதாரக்கும் ரெண்டாவது காருக்கும் இடப்பெயர்ச்சி சமனாகுது. ஆகவே மூலாதாரக்கும் ரெண்டாவது காருக்கும் இடப்பெயர்ச்சி சமனாகுது அர்த்தம் அப்படின்னா மூலாதாரம் ரெண்டாவது காரம் சந்திக்குது. அந்த டைம் ரெண்டு வர இடப்பெயர்ச்சியும் நேர். அப்ப ரெண்டு வர இடப்பெயர்ச்சி நேர் எடுத்துன்னா இதான் புள்ளி Q. அப்ப இது புள்ளி P மூலாதாரத்துக்கு, இது புள்ளி Q ரெண்டு பேருக்கும் நேர். மூலாதாரத்துக்கும் ரெண்டாவது காருக்கும் இடப்பெயர்ச்சி நேர். வசனம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்கின்றன. ரெண்டு காரும் ஒன்றை ஒன்று கடக்கின்றன என்கிறது சரி. ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே இடப்பெயர்ச்சி ஆகி ரெண்டு பேரும் இடப்பெயர்ச்சி நேரத்தில் சந்திக்குது. ஆனால் ஒன்றை ஒன்று நோக்குதுங்கிறதுக்குள்ள என்ன காரணம் சொன்னா இங்க ரெண்டு பேரும் கம்பத்துக்கு வலப்பாக மீக்காங்க. ரெண்டு பேரும் கம்பத்தில் இருந்து பிளஸ் தூரத்தில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குன்னு சொன்னா அர்த்தம் என்ன சொன்னா ரெண்டு பேரும் ஒன்று நோக்கி இயங்க போல சந்திக்கிறதுன்னு சொன்னா அது இந்த பாயிண்ட் வந்து இவ்விடத்தை வரும்னு சொன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த கிராஃப் வந்து இப்படி தரப்பாட்டுச்சுன்னா இவ்விடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒன்று நோக்கி இயங்குறாங்க. ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குறாங்க. மற்றது இதுல நாம என்ன செய்யலாம் சொன்னா இதுல ரெண்டு பேரும் சந்திக்க போல ரெண்டு பேருக்கும் இடப்பெயர்ச்சி எப்படி பிள்ளையா ரெண்டு பேருக்கும் இடப்பெயர்ச்சி வந்து சமனாகிக்கு. இவ்விடத்துல கம்பத்தை நோக்கி இயங்கு செலுத்திடலாம், அதாவது சந்திக்க எடுத்துடலாம். ஆனா இவ்விடத்துல கம்பத்தை நோக்கி இயங்கு செல்லலாம். அப்படியா அந்த வசனத்தை பாருங்க, விளக்கு கம்பத்தை நோக்கி இயங்குதுன்னு சொல்லி விடத்தை பாவிக்கலாமா? இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் விளக்கு கம்பத்துக்கு ஒரு பக்கம் நிக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் விளக்கு கம்பத்துக்கு நேர்பக்கம் நிக்க போல விளக்கு கம்பத்தை நோக்கி செல்லலாமா பிள்ளையா? விளக்கு கம்பத்தை நோக்கி என்ற சொல்லுக்காக பி கூற்று B போல சிய பார்க்கணும். சி ஆர் தொடர்பாக வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் ரெண்டு விளக்கு கம்பத்தை கடக்கிறது. அப்ப ஆர் என்னன்னு சொன்னா ரெண்டாவது கார் நேர்பக்கம் இருந்து வந்து இவ்விடத்துல விளக்கு கம்பத்தை சந்திக்குது. அப்ப விளக்கு கம்பத்தோட இடப்பெயர்ச்சி 0. ஆகவே ஆர் கூற்று சி சரி. அப்ப ஏ கூற்று போல பி கூற்று போல நிறைய மாணவர்கள் பி கூற்று சரின்னு எடுத்தாங்க. என்ன காரணம் சொன்னா ஒன்றே ஒன்று சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் கூற்று பிஏ சரின்னு எடுத்தாங்க. ஆனால் ஏன் பிளஞ்சுன்னு சொன்னா விளக்கு கம்பத்தை நோக்கி எங்கிறதுக்காக அந்த கூற்று பிழை. ஆகவே சி மட்டும் சரி. இரண்டாவது ஆன்சர். இது நல்லா வழங்கிக்கோங்க பிள்ளையார். இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு வசனங்கள் கைகள் உலக நேரத்தை போல இருப்பாங்க. அதுல இதுல ஒன்று சந்திக்க சொல்ல சரியா செல்லிப்பட்டு எந்த பாயிண்ட்ல ஆப்பு வச்சாங்க பிள்ளையார். ஆகவே இதை கிளியரா வழங்கி விட்டு கொள்ளுங்க.
2019 50 பிள்ளையார் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அச்சு நிலைக்குத்தாகவும் உச்சி கீழே இருக்கும் செவ்வட்ட கூம்பினுள்ளே சிறிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. கூம்பின் உச்சுவருக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள நிலையல் உராய்வு குணகம் மியூ ஆகும். உச்சுவரில் பொருளானது நிலைக்குத்து அச்சிலிருந்து சிமோல் டி தூரத்தில் உள்ள போது அது வழுக்காமல் இருப்பதற்கான சுழலும் கூம்பின் அதிகூடிய கோண வேகம் அதன் அச்சு பற்றியாக சொல்லி கேட்டியாங்க. அப்போ நாம் என்ன செய்யலாம் இது 2 முறையில் செய்யலாம். ஒன்று விடையப்படுறது, இன்னொன்று நீக்கல் முறை. ஃபஸ்ட்டுக்கு விடையப்படுவோம், அதுக்கப்புறம் நீக்கல் முறையில் எப்படி வரும்னு பார்ப்போம். சரி அப்படியா? இப்போ நான் படத்தை கீறேன். இப்போ இந்த தூரம் டி, சரி அப்படியா? இந்த தூரம் டி. இப்போ இது கோணம் அது தீட்டா. இதுக்கு நான் விசையக்குறு நினைச்சேன்னா பிள்ளையார், விசையக்குறு நினைச்சேன்னா இதில் செவ்வன் மரதாக்கம் ஆர் வருவார், செவ்வன் மரதாக்கம் ஆர் இப்படி வருவார், நிறை இப்படி வருவார். இவர் இஞ்சால போக அமைக்கிறதுக்கு உராய் விசை எஃப் இஞ்சால வருவார். சரி அப்படின்னா உராய் விசை. அப்போ உச்சகட்ட வேகத்தில் இயங்குவது போல நிலையில் உராய் விசை தாக்கும். எஃப் சமன் மியூ ஆர், எஃப் சமன் மியூ ஆர் தாக்குவார். சரி அப்படியா? இப்போ இது செங்கோணம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிள்ளையால், இந்த விசையை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க போறேன். இந்த விசையை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க போறேன். அப்போ கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்கிறோம்னு சொன்னா பிள்ளையால் இதுக்குரிய கோணங்கள் தேவைப்படும். இதுல இது தீட்டாங்கிறதுனால ஒத்த கோணம் இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. சரி அப்படியா? இது 90 மைனஸ் தீட்டா. ஆகவே இந்த கோணம் 90 மைனஸ் தீட்டா, இந்த கோணம் 90 மைனஸ் தீட்டா. இதுல இது 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டாங்கிறதுனால இது 90 மைனஸ் தீட்டா, இது எஃப். சரி அவ்வளோ. இப்போ நான் மையம் நோக்கி பாவிச்சேன்னு மையம் நோக்கி சமநிலையை பார்த்த மனுஷனா பிள்ளையார், இது 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டா. ஆர் கொஸ் தீட்டா பிளஸ் எஃப் கொஸ் 90 மைனஸ் தீட்டானா எஃப் சைன் தீட்டா. அப்போ எஃப்க்கு பதிலாக என்ன பண்ண முடியாது, மியூ ஆர் போடலாம். பிளஸ் மியூ ஆர் சைன் தீட்டா. அது சமன் மைய நோக்கு ஆர் எம் ஆர் ஒன்று கேஸ்கா நம்ம ஒமேகா தான் காணணும். அது சமன் எம் ஆருக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக டி இதுக்கு எம்டி ஒமேகா ஸ்கேர் மையம் நோக்கி பாவிச்சு செய்யலாம். அப்போ ஆர் கோஸ் தீட்டா பிளஸ் எஃப் கோஸ் 90 மைனஸ் தீட்டாங்கிறது எஃப் சைன் தீட்டா. எஃப்க்கு பதிலாக மியூ ஆர் பாவிச்சிங்க எம்டி ஒமேகா ஸ்கேர். நான் இதை கூட ஷோர்ட்டாக தான் செய்வேன். சில பிள்ளைகள் இவரத்தை எஃப்ஐ போட்டு கடைசியாக பிரதிடுவாங்க. நான் லோங் மேட்டை கூட ஈஸியாக தான் செய்கிறேன் பிள்ளையார், பார்த்துக்கோங்க. இதில் நிலைக்குத்து சமநிலையை பாவிச்ச மனுஷனா பிள்ளையார் ஆர் சைன் தீட்டா. நான் எம்ஜியை சமப்படுத்த போகிறேன். அவள் எம்ஜியை சமப்படுத்தினா வெட்டுப்படும். அப்போ எந்த விசையை பார்க்கமோ அதுக்கு எதிர்த்து செய்கிற விசைகளை கூட்டணும். அப்போ ஆர் சைன் தீட்டா மைனஸ் எஃப் கோஸ் தீட்டா சமன் எம்ஜி. அப்போ ஆர் சைன் தீட்டா மைனஸ் எஃப்க்கு பதிலாக மியூ ஆர் cos theta சமன் mg. மூணாவது ரெண்டாவது. இப்போ 1/2 பார்த்தோம்னா ஆறும் பேத்திரும் இல்லையா? 1/2 டி ஒமேகா ஸ்கொயர் டி/g சமன் cos theta பிளஸ் மியூ sin thetaவின் கீழ் sin theta minus mu cos theta. அப்போ ஒமேகா சமன் வர்க்கமூலம் g cos theta plus mu sin theta அதன் கீழ் d sin theta minus mu cos theta. அப்போ எத்தனாவது ஆன்சர் இல்லையா? மூணாவது ஆன்சர். இப்போ இது நான் சுயாதீன விசை வரைபடம் கிடைச்சாமல் எடுத்தேன், நிலைக்குத்தி சாமல் எடுத்தேன். ஒன்றோண்டால பெருக்கி மாற்றம் செஞ்சு ஒமேகாவை கண்டிக்கேன். இது ஒரு முறை. நீக்கல் முறையில் செய்யறோம்னு நீக்கல் முறை மிக இலவாகும். என்ன காரணம் சொன்னா, ஒரு கிடையான ஒரு பாதையில ஒரு கிடையான வட்டப்பாதை ஒன்றில் ஒரு துணிக்கை இயங்க கொள்ளப்படால் அதில் காக்கிற ஒரு ஆய்வு செய்ய வச்சு செஞ்சோம்னு சொன்னா அந்த டைம் இந்த தீட்டா 90 ஆயிரும்.
கிடையா இந்த தீட்டா 90 ஆனா இது ஒரு கிடைப்பாதையா மாறிடும். தீட்டா 90 ஆனா இது ஒரு கிடைப்பாதையா மாறிடும். ஆகவே mr ஒமேகா ஸ்கொயர் சமன் md ஒமேகா ஸ்கொயர் சமன் f க்கு பதிலா மியூ r க்கு பதிலா f சமன் மியூ r க்கு பதிலா கிடையாக இருக்கிறதுனால டைரக்டா mg வருவார். ஆகவே ஒமேகா சமன் டைரக்டா மியூ g இன்கிள் dn சொல்லி வருவார். மியூ g இன்கிள் dn சொல்லி வருவார். சரி, அப்படியா? இப்போ நமக்கு தீட்டாக்கு 90 ஆகப்போல இந்த விட வருமானு சொல்லி பார்த்தோம்னா டி இன்கிள் ஜி எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு, ஜி இன்கிள் டி எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. அப்போ 5வது விட வராது. தீட்டாக்கு 90 போட போல 0 ஆகிடும். இப்போ 3வது விட அப்போ தீட்டாக்கு 90 போட போல பிள்ளையார் தீட்டாக்கு 90 போட்டோம்னா மேலுக்கு மியூ வரணும், கீழுக்கு வரப்படும். தீட்டாக்கு 90 போடல நமக்கு தெரியும் சைன் 90 1 கொஸ் 90 0. அப்போ 3வது ஆன்சரை பார்த்தோம்னா சைன் 90 ஆகல, மியூ மேலுக்கு மைனஸ் ஆகுது, 3வது ஆன்சர் வராது. கீழுக்கு பார்க்கணும் பிள்ளையார், கீழுக்கு மைனஸ் ஆகவே ஆகுது, மேலுக்கு சைன் மைனஸ். 2வது கூற்றை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளையார் 2வதுல சைன் 90 ஆகல, மேலுக்கு மியூ வராது. ஏன்னு சொன்னா கொசுக்கு பக்கத்தில் மியூ இருக்கு. 3வதுல கொசுக்கு தீட்டாக்கு 90 போட்டோம்னு சொன்னா பிள்ளையார் 3வது ஆன்சர்ல இதுல மேலுக்கு மியூ வரும், கீழுக்கு 1 வரும். 3வது ஆன்சர் வரலாம். 4வது ஆன்சருக்கு போகும் பிள்ளையார் 4வது ஆன்சர்ல மியூக்கு தீட்டாக்கு 90 போட்டோம்னா 4வதுல மேலுக்கு மியூ வராது, 5வது ஆன்சர் வராது. ஆகவே இருக்கிறதுக்கு சிறந்த ஆன்சர் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா 3வது ஆன்சர். சரி, அப்படியா? நான் இது ஃபுல்லா வளமையை போல சமன்பாடுகள் பாவிச்சு இதை ஃபுல்லா செஞ்சு காட்டிக்க பிள்ளையார் ஆன்சர் எடுக்கணும்னு சொன்னா லேசா எலிமினேஷன் மெத்தட்ல எடுத்துடலாம். நான் உண்மையாக எலிமினேஷன் தெரிஞ்ச ஒரு ஆள் தன் 50 வந்து இப்போ 2019ஆம் ஆண்டு இல்லாட்டி இடையில நிறைய கேள்விகள் கொண்டு வந்திக்கணும் பிள்ளையார். ஆகவே இதை ஃபுல்லாக கிளியராக விளைங்க எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையார். ஏன்னு சொன்னால் இது 50 MCQலையும் இந்த கேள்வி ஒரு வடிவான ஒரு கேள்வி உண்டு. இயற்கை சாம்பாட்டை பாவச்சு மழுத இந்த சமநிலை சாம்பாட்டை பாவச்சு மழுதலாம் எலிமினேஷன்லையும் காணலாம். இவரது படம் கூறி கோணத்தை கண்டு சமையல எல்லாம் நல்லா 50வது கேள்விக்கு ஓகே விளைங்க எடுத்துக்கொள்ளுங்க.